பேசுவோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்காங்க. என்னைக்கு நீங்க முதல் மேடையிலயோ என்கிட்ட வம்பளுக்கு ஆரம்பிச்சீங்களோ இன்னையில இருந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு. இனி ஜென்ம விரோதியா நீங்க தான். வாங்க பேசி பாருங்க. பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க. பேசி முடிஞ்சா கரையேறி பாருங்க. உங்களை அடக்கத்தானே நான் வந்து. என்னை அடக்க இன்னொருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது. பாப்போம். நீங்களா நானும் இந்த முள்ளிப்பட்டி கிராமத்துல பாப்போம். நீங்க வேற உள்ள இருக்கும் பொழுது அக்கா புதுசா வந்திருக்கேன்க்கா பார்த்து பேசுங்க அக்கா அப்படின்னு பணிவா சொல்றது. மேடைக்குன்னு வந்த உடனே எங்கிட்ட இருந்து தான் வருமோ இம்பிட்டு மண்டக்கணமோ திமிரோ தலைக்கணமோ. ஆக கேட்ட கேள்விக்கு மடை திறந்த வெள்ளம் போல் பதில் வருமாங்க. சொல்லுவேன் சார். நான் ஆரம்பமே இம்பிட்டு பணிவா இருக்கே. எங்க அப்பா சொல்லியிருக்கிறாரு. சரி. காட்டுக்குள்ள போற தவஞானிகள் தவ முனிவர்கள்லாம் வருவாங்க. வாய் திறந்து பேசக்கூடாது. அம்மா அதே சமயத்தில் சத்தமாகவும் பேசக்கூடாது. அமைதியா கேட்கக்கூடிய முனிவர்களுக்கு பணிவாக பதில் சொல்லிட்டு திரும்ப வரணும். ஒரு புலி அப்படின்னு என்ன அர்த்தம்? எதுக்கு பாய போதுன்னு அர்த்தம். அது புலி தானே. அம்மா பாருங்க, பறவைகளும் விலங்கினமும் ஒண்ணுதான். பறவைகளும் விலங்கினமும் ஒண்ணுதான். எப்படி? இப்ப பாருங்க, பழந்தின்னும் கிளியும் பிணந்தின்னும் கழுகும் ரெண்டும் பறவை இனம் தான். ஆனா தர வேற தன்மை வேற. ஆமா. இது கிளி என்ன தின்னுது? பழம் தின்னுது. ஆமா. அதே பறவை இனத்தை சேர்ந்த கழுகு என்ன தின்னுது? இறைச்சி மாமிசம் தின்னும். மாமிசம் தின்னும். ஆனா தர வேற தன்மை வேற. ஆமா. இனத்தால் ஒன்று குணத்தால் வேறு. ஆமா, அந்த மாதிரி தான் மனிதர்களும். நீங்க பதுங்குறீங்க, ஆனா எப்ப பாய்வீங்கன்னு தெரியாது. இருந்தாலும் உங்ககிட்ட எச்சரிக்கையாதான் இருப்பேன். இல்ல நான் வில்லாதிக்கு வில்ல. ஐயோ அப்படி கிடையாது. அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டுன்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி பேசிட முடியுமா? சரிங்க. நீங்க தன்மையாக பேசக்கூடியவர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் முதல்ல உங்களை சந்திக்கிறேன். சரி. ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எத்தனையோ பேரை சந்திச்சுட்டு, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் பொழுது ஒரு அனுபவம் தானே. ஒவ்வொருத்தரிடமிருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா கல்விக்கு மட்டும் வயதே கிடையாது. அப்பேற்பட்ட முறையில் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு அனுபவ பாடமாகப்பட்டது கற்றுக்கொண்டே வருகிறேன். அந்த வகையில் இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பாடம் கற்றுக்கிறோன்னு அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்ற முறையோடு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் வந்திருக்கிறேன். சரி. ஏன்னா கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லறிஞ்சோம்னா அடுத்த கல் நம்ம வீட்டில் தான் வந்து விழுகும். அது மட்டும் இல்லாது மல்லாக்கப்படுத்துக்கிட்ட எச்சில் துப்பினோம்னா அது நம்ம முறையில் தான் விழுகும். அதனால நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன். முறையாக பேசுனீங்க அப்படின்னா முறையாக பேசுவேன். சரி. இல்லை வேற மாதிரி அப்படின்னா அதுக்கும் நான் தயாராக தான் வந்திருக்கிறேன். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க தயாரா தான் இருக்கீங்க. தயாரா தான் இருக்கு. அப்ப கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு விளக்கம் வருமா? கேட்ட இன்னும் கேள்வியே கேட்கல, அப்புறம் எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? அப்ப பதங்கறீங்க உங்களுக்கு. பதங்கறீங்க நீங்க இல்ல. அம்மா, ஒரு மனிதனுக்கு பதவி என்று வரும்பொழுது பணிவு அவசியம் சொல்லியிருக்காங்க. வரணும். இப்ப நான் பதவியில இருக்கிறேன். சரி. என்ன பதவியில? இப்ப என்ன பதவியில இருக்கீங்க? தலைவின்ற பதவியில. தலைவின்ற பதவியில இருக்கீங்க. ஐயோ எனக்கு இந்த பதவி எல்லாம் வேண்டாம். நான் இப்பொழுது தலைவின்ற பதவியில இருக்கிறேன். சரி. அப்ப பதவி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் விட பொழுது பணிவு என்று சொல்லக்கூடியது இருக்கணும். எங்க அப்பா சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை தானே சொன்னேன் உங்கள்கிட்ட, இன்னொரு விஷயத்த சொல்லலையே. என்ன விஷயம்? அம்மா, கானகத்திற்கு போற முனிவர்கள்லாம் வருவாங்க. வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணிவாக மரியாதையாக நடந்துக்கணும்னு சொன்னாரு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொன்னாரு, நீ போறது காட்டுக்குள்ள யாரு என்னன்னே தெரியாம ஊரு பேரே தெரியாத எவனா திருட்டு பையன் எவனா வருவேன். முழிக்கிற மொழியே சரியில்லாம கூட இருப்பேன். கை நீட்டி நல்லவே மாதிரியே பேசுவேன். திடீர்னு ஆரம்பிப்பேன்றது நீ தெரிஞ்சு வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்களை மாதிரி முனிவர்களை பார்க்கும் பொழுது மரியாதையாக பேசணும். பேசுறது பேசி புட்டு அப்புறம் உங்களை மாதிரி முனிவர் வந்தால் பணிவாக பேசணும். நான் அப்படி சொல்லுவேன். அம்மா, இவ்வளோ நேரம் கையை நீட்டி என்ன பேசுனீங்க? உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? முனிவர்கள் வருவாங்க, ஆமா, பணிவாக பேசணும். அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா பேசுனீங்க? உங்க பேச்சுல குத்தம் இருக்குமா? இல்ல சுவாமி. என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு நாரதரை பார்த்து மரியாதை இல்லாம பேசுறீங்க? எப்ப சுவாமி பேசுனேன்? அம்மா, மக்கள்கள் இருக்காங்கம்மா. வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட உங்களை போங்க வாங்கன்ற வார்த்தையை தவிர நான் பேச கிடையாது. ஐயா, ஆண்டவனுக்கு அடுக்காது இப்படி என் மேல பழி சுமத்தாதீங்க. கொஞ்சம் கூட குரல் உசத்தி கூட நான் பேச கிடையாது. காலில் போட்டுக்கிற பாதுகையை முதற்கொண்டு கலட்டி வச்சுட்டு வளம் வந்து வணங்குறேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன மரியாதை வேணும்? ஒரு கேள்வி கேட்கிறோம்னா சாமி என்னால முடிந்தவரை பதில் சொல்றேன், இல்லாட்டி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். என்ன சொன்னேன்? நீங்க அப்படி சொல்லல, எதா இருந்தாலும் கேட்டு பாருங்க அப்படின்றீங்க. அப்படித்தான் சொல்லுவேன். அப்ப எந்த கேள்வி சொல்றதுனால என்ன தவறு கண்டுபிடிச்சீங்க? ஏமா, காட்டுக்குள்ள காவலாக்குற சாதாரண பெண்மணி நீங்க. ஏத்தி வை சாமி, கொஞ்சம் ஏத்தி வை. அக்கா காலையில உனக்கு ஏதாவது வாங்கி தரேன், இதை மட்டும் ஏத்தி வை. அதுல எர்த்த வச்சு விட்டுரு, வாய் பொசுங்க. ஆமா, அங்க கரண்ட வச்சு விடுங்க. சொல்லுங்க.
காட்டுக்குள்ள காவல் காக்குற சாதாரண பெண்மணி நீங்க. ஆமா. உங்களுக்கு என்ன சாதாரண பெண்மணி? பெண்மணின்னு சொல்லும்போது எதற்காக சாதாரணன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க? எந்த கேள்வி கேட்டு ஆங்கிலத்தை பயன்படுத்துறீங்க? எதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அப்ப பெண்மணினா உங்களுக்கு சாதாரண தெரியுதா? என்ன தெரியும்? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் சொல்லியிருக்காங்க. தவம் செய்யறது அப்படினாலே ஆயிரக்கணக்கான வருடம் செஞ்சாதான் அதுக்கு பேரு தவம். மாதவம்னா என்ன அர்த்தம்? அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு தவம் பண்ணியிருந்தா தான் பெண்ணாகவே பூலோகத்தில் பிறக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு பெண்மணியை சாதாரண பெண்மணின்றீங்க. ஏமா காட்டுக்குள்ள உனக்கு இருக்க, உனக்கு காட்டுக்குள்ள காவல் காக்கிற உனக்கு புராணத்தை பத்தி எதுவும் தெரியுமா? இல்ல இதிகாசத்தை பத்தி எதுவும் தெரியுமா? வார்த்தை கவனமாக பேசணும். எங்க இருந்தா என்னங்க பேசக்கூடியவருக்கு, அதாவது கத்துக்கிற பிள்ளை எங்கேயும் கத்துக்கிறோம். சரியா? கேள்வி ஞானம் இருக்கு. கேள்வி ஞானம் இருக்கு. அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தத வளர்த்திருக்காரு. உங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரா? ஆமா, நான் அப்பா சொல்ல கேட்டு வளர்ந்தவ. அப்ப எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரா? எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. சரி, எங்க அப்பா தான் எனக்கு உயிர், எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஏன்னா நான் பிள்ளை. நான் என்ன உங்கள மாதிரியா தகப்பன் பேச்ச கேட்காம தருதலையா ஊர் ஊரா சுத்தி திரியிருக்கு? மரியாதையா பேசணும். சபை நாகரிகம் பேசணும். சபை நாகரிகம் இல்லாம இப்ப நான் என்ன பேசுனேன்னு கேக்குறேன். என்ன உங்கள மாதிரியான? அப்புறம் என்ன சொல்றீங்க? உனக்கு எல்லாம் தெரியுமான்னு கேக்குறீங்க. கேட்டா தெரியும். சாதாரண பெண்மணின்றீங்க. ஆமாமா. பெண்ணை எப்படி நீங்க சாதாரண சொல்ல போகுது? அம்மா கேட்டா தெரியும் தெரியாது, இல்லாட்டி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதான சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும் சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் திமிரா பேசுறேன். நம்பிக்கை இருக்கா? முடிஞ்சா அடக்கி பாருங்க. உங்களை அடக்கத்தானே நான் வந்து. என்னை அடக்க இன்னொருத்தன் பிறந்து வந்தாலும் முடியாது. பாப்போம். நீங்களா நானானு இந்த முள்ளிப்பட்டி கிராமத்துல பாப்போம். நீங்க வேற உள்ள இருக்கும் பொழுது அக்கா புதுசா வந்திருக்கேன்க்கா பார்த்து பேசுங்கக்கா அப்படின்னு பணிவா சொல்றது. மேடைக்குன்னு வந்த உடனே எங்கிட்ட இருந்து தான் வருமோ இம்பிட்டு மண்டக்கணமோ திமிரும் தலைக்கணமோ. அம்மா உள்ளதே உதயநிதி மனோரஞ்சினி அக்கா. வெளியில வந்துட்டோம்டா நான் நாரதர், நீங்க வள்ளி. கேரமோ நானும் பார்த்துட்டேன். இந்த 3 மணிக்கு வர்ற நாரதர் பூராமே இப்படியா கொஞ்சமாவது ஒரு உள்ள அது வேற மாதிரி பேசுறீங்க. வெளியே வந்தோடனே வேற மாதிரி நாரதர் வேஷம் போட்ட உடனே கொம்பு முளைச்சிரும்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த வேஷம் போட்டு வந்து நின்றுட்டீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க மட்டும் இல்ல, என்ன பெத்த தகப்பனே இந்த வேஷம் போட்டு வந்து நின்றாலும் நான் எதிரியாத்தான் பாவிப்பேன், அசிங்கப்படுத்தணும் தான் நினைப்பேன். நானும் அதே தான் சொல்றேன். என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, வள்ளின்னு வந்துட்டா வாங்க எனக்கு முழு எதிரிதே. ஆமா, உங்களை நான் இப்ப சந்திக்கிறேன். வாங்க பேசுவோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்காங்க. என்னைக்கு நீங்க முதல் மேடையிலயோ என்கிட்ட வம்பளுக்கு ஆரம்பிச்சீங்களோ, சரி இன்னையில இருந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு. இனி ஜென்ம விரோதியா நீங்க தான். வாங்க பேசி பாருங்க. பேசுவோம். உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க. பேசி முடிஞ்சா கரையேறி பாருங்க. ராமாயணத்தை எழுதினது யாருமா? எனக்கு சம்மதம் இல்லாம எடுத்தோன்னே எது கேள்விக்கு போறீங்க? என்ன அப்புறம் கேட்ட இது என்ன யாருக்கு தெரியாத உலக அதிசயத்தை நீங்க கேட்டீங்க? எங்க அண்ணனை போட்டு பேப்பாடு படுத்துறீங்க. என்னையும் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடே பண்ணுவே இல்ல எங்கடா இருக்கற? அடே கொக்கர வேற புதிய அப்பச்சுடா. என்ன இப்பவே எந்த கேள்வி கேட்டாலும் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு சொல்ல பெண்மணி. இப்ப எடுத்தோனே கேள்விக்கு போறீங்கன்னா சாமி அப்புறம் காலையில 8000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. இருங்க எங்க அண்ணன் இருக்கேன்ல, அவன் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தான். இங்க பாத்தீங்களா இப்படி மண்டையா பேசுங்கண்ணா. இங்க வந்து உங்கள்ட்ட பேச விட்டுட்டு சரி அவன் எங்கிட்டு போனானே தெரியல. ஏமா யாரு பேச்சையும் நம்பி எந்த ரெக்கிலையும் நீங்க இறங்கிட கூடாது. அப்புறம் என்னைய மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் முழிக்கணும். பாத்தீங்களா இப்படித்தான் சாமி நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் மாட்டிக்கிறேன். பேச்சு பாருங்க என்ன தெரியும். மைக்கு கூட நான் சொல்றது கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க எப்படி பேச்சு. ராமாயணம் ஆரம்பிச்சோன்னே என்ன எடுத்தோன்னே கேள்வின்றீங்க. ஐயோ நான் பேசுறத பார்த்து நீங்க என்ன தலைக்கணம் பிடிச்ச மாதிரி பேசுற நினைச்சிட்டீங்களா? அப்ப எதுவுமே தெரியாதா? அப்படியெல்லாம் கிடையாது சுவாமி. எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால பேச முடியும். எட்டி பேசுவீங்க, தொட்டு பேசுவீங்க. அசிங்கப்படுத்துற அளவுக்கு என்னால பேச முடியும். உங்களை மறு பேச்ச பேச விடாத அளவுக்கு என்னால பேச முடியும். அப்ப அசிங்கப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல இருக்கீங்களா? யாரு அசிங்கப்படுறாங்கன்னு பாப்போமா? நான் கேக்குறேன். நான் பேசக்கூடிய பேச்சுல குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேக்குறேன், சொல்லுங்க பாப்போம். அம்மா அப்படித்தான் பாருங்க. ஒரு சாதாரண டீ கடைக்காரு, தேநீர் கடைக்காரு தலைவரை எதிர்த்து நின்றாரு. நிக்கட்டும். அப்ப அந்த தேநீர் கடைக்காரு அந்த கடைக்கு போற 2 பெரியவர்கள் கேக்குறாங்க, ஏயா உனக்கெல்லாம் அறிவு இருக்காயா? மண்டையில மூளை இருக்கா? வேண்டாம் ஆரம்பிக்காதீங்க. நான் ஆரம்பிச்சேன்னா முடிக்க மாட்டேன். ஏமா அந்த தேநீர் கடைக்காரர் 2 பெரியவர்கள் கேக்குறாங்க, உனக்கு அறிவு இருக்கா நீங்க பார்த்து கேக்குறீங்க? சரி இங்கிட்டு வாங்க. இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நீங்க போய் ஒரு சாதாரண தேநீர் கடைக்காரர் தலைவரை எதிர்த்து நிக்கிறே, உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா அப்படின்னு
இந்த தேநீர் கடைக்கு போற 2 பெரியவங்க கேக்குறாங்க. அந்த தேநீர் கடை? ஆமா. இந்த தேநீர் கடையா? அந்த தேநீர். சரி, இந்த தேநீர் கடைக்கு போன 2 பெரியவர்கள் கேக்குறாங்க. சரி. அதுக்கு அந்த தேநீர் கடைக்காரர் சொல்றாரு, ஏயா நான் கட்டின மனைவி, நான் பெத்த பிள்ளையே எனக்கு ஓட்டு போடாது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் சாதாரண தேநீர் கடைக்காரு ஒரு தலைவரை எதிர்த்து நின்றாருன்னு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசி ஜெயிக்கிறேன் ஜெயிக்காத பட்டு அது அப்பாற்பட்ட விஷயம். அப்ப நீங்க துணிஞ்சிட்டீங்க. ஆனா மனோரஞ்சனிய ஆவிர் உதயநிதி எதிர்த்து நின்றாண்டான்னு ஒரு பேர் இருக்கும்ல. மனோரஞ்சனியா பேரை சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா? அம்பிட்டு பயமா உங்களுக்கு? என்ன அதெல்லாம் யாராவது புதுசா கட்டையை பிடிச்சிட்டு வருவாங்க, அவங்ககிட்ட பேசுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து யோசிச்சுக்கங்க. சரி, இனி மனோரஞ்சனி வர்றேன்னு தெரிஞ்சுனா வீட்டுல மருந்து குடிச்சிட்டு படுத்துருங்க, வராதீங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற சம்பவம் அப்படி. மருந்து குடிக்கவா? ஆமா. எதுக்கு? இருமிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இருமல் மருந்து. உங்களுக்கு பயமா? பயப்படும். யாருக்கு பயப்படும்? இந்த உலகத்துல யாராருக்கு பயப்படும் தெரியுமா? முதல்ல இறைவனுக்கு பயப்படும், அடுத்ததாக தாய் தந்தையருக்கு பயப்படணும், அடுத்ததாக மனசாட்சிக்கு பயப்படணும், அடுத்ததாக செய்யக்கூடிய தொழிலுக்கு பயப்படணும். இப்படியே எல்லா விஷயத்திலையும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. ஆனா சம்மந்தம் இல்லாம கண்டவங்களை எல்லாம் பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லையில. நானும் அதை தான் சொல்றேன். உங்களை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? என்னைய பார்த்து தான் நீங்க பயப்படணும். நான் எதுக்கு பயப்படணும்? நீங்க என்ன பேயா பூச்சாண்டியா? உங்களை பார்த்து நீங்க போக போறீங்க. கேள்விக்கு விளக்கம் தெரியாம பயந்துதான் உள்ள போக போறீங்க. என்னங்க கேள்வி கேட்க போறீங்க? வந்ததுல இருந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க கேள்வி கேட்க போறீங்க? நீங்க எல்லாம் இப்ப வந்து நாடக உலகத்துக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இம்பட்டு அகராதியா பேசுறீங்க அப்படின்னா எப்ப வந்தோம் எப்படி வந்தோம்னு முக்கியம் இல்ல. ஆனா யாருக்குமே எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. பாருங்க, ஒரு சாதாரண பெண்மணின்னு நான் பேசினேன், ஆனா அதே பெண்மணிக்கு எம்பிட்டு திறமையோ எப்படிப்பட்ட திறமையோ இருக்கு. என்ன நல்லா படிச்சிருக்கிறீல்ல? சரி, அங்கிட்ட அருப்பு கோட்டை பக்கத்து ஏதாவது வேலை வேலைக்கு போக வேண்டியதானே? எதுக்கு நாரதருக்கு வந்தீங்க? சும்மா என் உயிரை போட்டு வாங்குறதுக்கா? நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் வேணாம்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கணுன்ற இடத்துக்கு வரும்பொழுது நான் அதிகமாக பேசக்கூடாது. சரிம்மா, நீங்கள் கேள்வி கேளுங்க. சரி, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். சரி, நான் பதில் சொல்லிடுவேன், அது வேற விஷயம். ஆனால் அடுத்து நீங்கள் தப்பிக்கணும், அதை யோசிச்சு பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க. நான் தப்பிக்கணுமா? ஊரில் காட்டி கொடுத்துருவேன், அசிங்கப்படுத்துவேன். புதுசாக வந்த பையனை யோசிக்கவே மாட்டேன். பாப்போம் யாரு அசிங்கப்படுறாங்கன்னு பாப்போம். வாங்க பேசுங்கன்னு சொல்றேன். என்ன கேட்டீங்க? இன்னும் சில நிமிடங்கள்ல தெரியும். என்னங்க கேட்டீங்க? நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட பேசாம இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீங்க என்ன கேட்டீங்க? ராமாயணத்தை எழுதுனது எந்த மொழியில கேக்குறீங்க? சமஸ்கிருதத்துல. சமஸ்கிருதத்துலயா? ஆமா. சமஸ்கிருதத்துல நீங்க சொல்ல வால்மீகி முனிவர் எழுதினார். நாரதர் சொல்ல வால்மீகி முனிவர் எழுதினார். தமிழ்ல மொழி அது நிறைய பேர் பண்ணிருக்காங்க. யாராரு? நான் தான் நிறைய பேர் சொல்லிட்டேன்ல. ஏமா நிறைய பேருன்னா ஆள் இருக்குல்ல. கம்பர் எழுதியிருக்கிறாரு. சரி. ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்கிறாரு. சரி. துளசிதாசர் எழுதியிருக்கிறார். துளசிதாசர் வேற மொழியில எழுதியிருக்கிறாரு. அப்ப ராமாயணத்தை எழுதினது பெரியார் எழுதியிருக்கிறாரு. பெரியார் ஈவேராவும் எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த ராமாயணத்தை படிச்சோம்னா நம்ம ராமாயணத்தை மறந்துடுவோம். சமஸ்கிருதத்தில் எழுதினது வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவர் நாரதர் சொல்ல எழுதினாரு. ஆமா. இப்ப கம்பராமாயணம்னு ஒண்ணு இருக்கு. கம்பராமாயணம் தமிழால் மொழிபெயர்க்கப்பட்டது கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எழுதினது யாரு? இது என்ன 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குற மாதிரி யாரும் உங்களுக்கு வாத்தியாரு? என்ன பேசுறீங்க நீங்க? வந்ததுலேருந்து என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கம்பராமாயணத்தை எழுதினது யாருன்னா இது என்ன சொல்லுவாங்க? திருக்குறளை எழுதினது யார்? நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. திருவள்ளுவர். இது என்ன பதில்? ஆமா. அப்ப கம்பராமாயணத்தை எழுதினது யாரு? அதேதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த கேள்வியை திருப்பி போடணும்னு ஏன்ட்ட நீங்க நினைக்காதீங்க. ஐயோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? கம்பராமாயணத்தை எழுதினது யாரு? என்னத்தை சொல்லி கொடுத்து அனுப்புனாங்கன்னு தெரியல, ஒன்னும் புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது சொல்றது. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கம்பராமாயணத்தை எழுதினது யாருன்னா கம்பர் தானே எழுதியிருப்பாரு. கம்பர் தான் எழுதினாரா? கம்பர் தான் எழுதினாரா? கம்பர் தான் நம்ம எழுதினாரு. நான் கூட பக்கத்துல இருந்து பார்த்தேன். என்னோட கேள்வி, கம்பராமாயணத்தை எழுதினது அவர் தான் எழுதினாரு. கம்பர் தான் எழுதினாரு. எப்படி கம்பர் எழுதினாரு? கம்பர் எழுதல. யார் எழுதினா? இங்க தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அந்த காரணத்தை மட்டும் பேச. கம்பர் தான் எழுதினாருன்னு சொல்லிட்டேன். அப்புறம் யார் எழுதினான்னு கேட்டால் இது என்ன கேள்வி? சரி, தேவையில்லாத விஷயத்தை பேச வேணாமா? கதைக்கு. சரி, உங்களுக்கு நான் புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், கட்டிக்கிறீங்களா? புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன சவுடால் பாருங்களேன், சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அது ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட. அம்மா கேட்ட கேள்விக்கு விளக்கம் தெரியல. சரி, வந்த விஷயத்தை பார்த்து சொல்லுவோம். புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கிற ஆளுகளை பாரு, ஆளுகளும் உயரங்களும். உங்களுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா?
நீங்களே பிரம்மச்சாரி, அம்மா. இல்லற வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது. ஒரு தொகுதிக்கு வரணும்னா தகுதி வேணும். உங்க பேச்ச கேட்டு நடந்த திருமணம் பூராமே பிரச்சனையில தான் முடிஞ்சிருக்கு. என்ன பிரச்சனையை என்ன கண்டீங்க? பிரச்சனை? கால் வைத்தால் கலகம், ஆமா. நாள் கடந்தால் தான் நன்மையில முடியும். நாள் கடந்தா நன்மையில எத்தனை முடியும். பெண்களுடைய வாழ்க்கையில நீங்க கற்புல பங்கம் ஏற்படுத்திருக்கீங்க தெரியுமா? கற்புல விளையாண்டுருக்கேன். ஆமா, எல்லா பெண்களுடைய மானத்துல விளையாண்டு இருக்கீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுதான் அந்த இடத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணன் வந்தாரு, அவர்கிட்ட போனீங்கன்றாங்க. என்னம்மா உங்க குடும்பத்துக்கு? உண்மைதான். நாரதர் வந்துட்டார் அப்படின்னா தேவேந்திர சபை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடக்கூடியது. எல்லாருமே எழுந்திருச்சு வணங்குவாங்க. எதுக்காக வணங்குறாங்க? மரியாதை நினைச்சீங்களா? சரி, நாள் வந்து தொலைஞ்சிட்டா யார் தலையில என்ன கலகத்தை தள்ளி வைக்க போறோம்னு தெரியல அப்படின்ற பயத்தின் காரணமாகத்தான் வணங்குவாங்களே தவிர உங்களுக்கான மரியாதையெல்லாம் ஒண்ணு கிடையாது. அம்மா, அந்த பயம் இருக்குல்ல, நாரதர் வந்தா எந்திரிச்சு நிக்கிறாங்களா, அந்த பயம் இருக்குல்ல, அந்த மரியாதை இருக்குல்ல, அப்புறம் என்ன? அதை விட என்ன வேணும்? ஒரு மரியாதை இல்ல சாமி. இப்ப உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க கொஞ்சம் இப்பதானே வந்திருக்கீங்க. சரி, அவன் சின்ன பையன், உங்களுக்கு புரியல. இப்ப நம்ம மேடையில நாடகம் முடிஞ்ச உடனே என்ன சிரிக்காதனே, என்ன சும்மா இருந்தே சிரிச்சிட்டானே. அவர் சும்மாவே என்னடா வம்பளுக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறார். நீங்க வேற சிரிச்சு கேட்ட கேள்விக்கு நாடகம் நான் சொல்லவே இல்ல. நாடகம் முடிஞ்ச உடனே 10 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க. ஆஹா, அருமையான நாடகம்பா. சரி, மனோரஞ்சன் இப்ப மதுரையில இருந்து அழகான பிள்ளையா கூட்டு வந்திருந்தாங்க. யாரு? நல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அழகான பிள்ளை எங்க வந்திருந்தாங்க? நான் பார்க்கலையே. நான் தான். நீங்க தானா? ஆமா, நல்லா பாடுச்சுப்பா, நல்லா பேசுச்சு. சொன்ன அழகான பிள்ளை. இருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்லக்கூடாது. உதாரணமா இருந்தாலும் கரெக்டான காரணம் இருக்கணும். நான் சொல்றேன், அழகான பிள்ளைன்றீங்களே, யாரு அழகான பிள்ளை? நான் பார்த்தனா? நான் சொல்றதை கேளுங்களேன். அண்ணே, அழகான பிள்ளை வந்துச்சா? அண்ணே, அழகான பிள்ளை வந்துச்சா? அப்படி சொல்றேன் என் தங்கம். உனக்கு அந்த பிள்ளை நம்பரை கொடுத்துட்றேன், இங்க வாங்க. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாரதர் வந்து நாரதர் மாதிரி வந்து கலகத்தை இழுத்து விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற ஒரு அவப்பேர் தான் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் கேட்டீங்க கம்ப ராமாயணம் எதற்காக கம்பர் எழுதினாரா அப்படின்னு பார்த்தா பேர் மட்டும்தான் கம்ப ராமாயணம். எழுதியது யாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கம்பர் எழுதவே கிடையாது. எழுதியதாக பொய் சொல்றார். நான் சோழ மன்னனாகப்பட்டவன் ராமாயணம் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளை ஏற்றுக்கொண்டு எழுத ஆரம்பித்தவர்கள் யார் அப்படின்னா 2 பேர். ஒன்று யார்? ஒட்டக்கூத்தர். இரண்டாவதாக கம்பர். ஆனால் உண்மையிலேயே எழுதியது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் தான் எழுதினாரு. கம்பர் எழுத கிடையாது. எழுதியதாக பொய் சொன்னார். பொய்யை சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அப்படிம்பாங்க. அந்த பொருந்த சொல்லக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா இயற்கையிலேயே புலவர்களுக்கு உண்டானது. அதனால தான் புலவர்களுக்கு பொய் உரித்தானது அப்படிம்பாங்க. அந்த வகையில் தான் எழுதியதாக கரைகான் படலம் வரை எழுதிட்டு அப்படின்னு கம்பர் சொன்ன பொய்யின் காரணமாகத்தான் கம்ப ராமாயணம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மையை பார்த்தோம் அப்படின்னா அனைத்தையுமே எழுதியது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் தான் எழுதினார். இருந்தாலும் தன்னுடைய தான் எழுதிய ஏடுகளாகப்பட்டதை அவர் கொடுக்க கிடையாது. அதற்கு பிற்பாடு தான் கம்பன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதற்கு பிற்பாடு தான் கம்பனாகப்பட்டவர் எழுத ஆரம்பித்தார். அப்படி இருந்தாலும் தன் தவறை உணர்ந்து ஒட்டக்கூத்தரிடம் மன்னிப்பு கேட்டு கடைசியான காண்டமான உத்தரகாண்டம் என்று சொல்லக்கூடியதை ஒட்டக்கூத்தரை எழுதி கொடுத்தார். இருந்தாலும் பெயர் எப்படி அப்படின்னா கம்ப ராமாயணம் அப்படின்னு கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கம்ப ராமாயணம் பெயர் பெற்றது. இதுதான் காரணம். சுருக்கமாக சொல்லியிருக்கேன். கம்பருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. நான் கேட்கிறேன், ஒன்னு சொன்னவன் தான். நீங்க வளருங்களைங்கன்னா பேச விட்டு பாருங்க. நீங்க பேசுங்க, நல்லா தான் பேசிக்கிறீங்க. நீ வந்தல நீ மட்டும் தான் பேசிக்கிறீங்க. நான் என்ன கேட்க போறேன்னா கம்பனை கேட்கிறீங்கல்ல. சரி, கம்பனை கேட்கிறீங்கல்ல. சரி, கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு புலவர்களுக்கு உண்டானது பொய்யும் சொல்ல இது மாற்று கருத்து கிடையாது. சரி, இதே புலவர்களுக்கு தமிழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இறைவனே இறங்கி வருவான். உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகப்பெருமான் இறங்கி வந்தார். அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமான் இறங்கி வந்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானே இறங்கி வந்தார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அருள் புரியும் பொழுது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா கம்பனுக்கு கலைமகளாகப்பட்டவள் அருள் புரிஞ்சா இல்லையா? எத்தனை இடங்கள், ஒரு இடங்கள், இரண்டு இடங்கள் கிடையாது. எத்தனையோ இடங்கள்ல கம்பனுக்கு நேரடியாகவே காட்சி கொடுத்திருக்கிறாள். எந்தெந்த இடங்கள்ல? கேள்வியா? கல்விக்கு அதிபதி உங்களுடைய தாயான கலைமகளாகப்பட்டவர். கேள்வியா? கேள்விதான். பாருங்க, அலியான் பள்ளியனைய அவன் கடந்த அலிவரையின் மனிதாம்பே புலியான் பூனை புறமெடுத்து பொற்சிலையில் பூட்டுகின்ற நானே அகலனடா. அலி என்றால் சக்கரம், அலி என்றால் கடல். சக்கராயுதத்தை ஏந்தி திருமாலின் படுக்கையில் இருப்பவனே, திருப்பால் கடலில் மந்திரமலையை மத்தாக இட்டபோது அதில் கயிறாக இருந்தவனே, அமுதம் கடைய பயன்பட்டவனே அப்படி என்று கம்பர் கவி பாடினாரு. எதுக்கு? 5 வயது அந்தன சிலுவனை அரவம் தீண்டி இறந்து விட்டான். இந்த கவி மட்டுமல்ல, இன்னொரு கவி பாடினாரு. என்ன கவி? பாறை சுமந்த படவரவே, பங்கையக்கண் கிடந்திருக்கும் மெல்லனையே, ஈரமதி செஞ்சுடையான் பூணும் திருவா பரணமே, நஞ்சுடைய தூர நடா அப்படின்னு 2 கவியில கம்பர் கவி பாடி 5 வயது அந்தன செல்வனை பொழைக்க வச்சாரு. திரு ஆபரணமே அப்படின்னு சொன்னாருன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. சரி, சொல்லுங்க. அப்ப இப்படி இருந்தாரு. அப்ப இந்த இப்படிப்பட்ட கம்பரு என் தாய் கலைமகள் காட்சி கொடுத்தா 4 முறை. எங்க பாருங்க, முதல் முறை குலத்துங்க சோழனின் அரண்மனையில காட்சி கொடுத்தா.
குலத்துங்க சோழனின் அரண்மனையில கம்பர் மகன் அம்பிகாவதி குலத்துங்க சோழனின் மகள் அமராவதியை காதலிக்கிறான். அப்ப அங்க குலத்துங்க சோழன் அரண்மனையில ஒரு விசேஷம். இங்க கம்பர் மகன் அம்பிகாவதி போறான். அங்க போகையில அந்த அமராவதியை பார்த்துட்டு இவன் கம்பர் மகன் அம்பிகாவதி பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்? கவி பாடுறான். இட்டடி நோகை எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கு அசையன்னு பாட. அப்பதான் கம்பருக்கு பயம் வந்துருச்சு. ஐயையே நம்ம மயன் அம்பிகாவதி இப்படி கவி பாடுறானே சரியில்லையே, அரசருக்கு தெரிஞ்சா பெரிய குற்றமாயிரும்னு செஞ்சிருவாங்க. ஆமா, கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று தன் நாவில் வளங்கோசம் ஐயம் பெறும் என்று கம்பர் குறுக்கிட்டு பாடுறாரு. சரி, அப்ப கம்பர் குறுக்கிட்டு பாடையில கொட்டி கிழங்கோ கிழங்கு என்ற கவி இந்த வரி இல்லை என்று வருது அப்படின்னு சொல்லவட்டியும் இந்த வரி இதுல இல்ல. அரசபைக்கு வெளியில ஒரு பெண்ணாகப்பட்டவளை வர்ணித்து பாடக்கூடிய அளவுக்கு அந்த வரிகளாகப்பட்டது அமைந்த உடனே மன்னனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்ப தன்னுடைய மகளை பத்தி தான் அம்பிகாபதி பாடுறான் அப்படின்னு தவறாக நினைக்கிறாரு. கொடுக்க போறாரு. அப்ப இந்த கொட்டி கிழங்கு என்று அரசபைக்கு வெளியில ஒரு கிழவி கிழங்கு வித்துக்கிட்டு வரான்னு சொல்லையில வெளியில போய் பாக்குறாங்க. கலைமகள் கொட்டி கிழங்கு விற்கும் கிழவியாக காட்சி கொடுத்தா முதன்முறையாக. பாருங்க, குமுதமிட்ட குலவர கூத்தரின் திமிதமிட்ட திரியும் திரைக்கடல் துமிதம் ஊர்ப்புக வானவர் துள்ளினார் அமுதம் என்னும் எலி என்னும் ஆசையால். இதுல துமி என்ற சொல் தமிழ் அகராதியிலே இல்லை என்று ஒட்டக குத்தர் சொல்ல. ஆக துமி என்ற சொல் தமிழ் அகராதியில நாட்டு சொல்லுதான் என்று அரசன் ஒட்டகுத்தர் கம்பர் ஆகியோர் இடையோர் தெருக்கு போறாங்க. அங்க இடையோர் தெருக்கு போகையில மோர்க்கடையும் பெண்மணியாக என் தாய் கலைமகள் காட்சி கொடுத்தா. 4 வேதங்களும் 4 குழந்தையாக தவழ்கின்றன. ரிக் யசூர் சாமம் அதர்வனம் அப்படி 4 குழந்தைகளும் 4 வேதங்களும் 4 குழந்தையாக தவழ்கின்ற போது அப்ப தள்ளி போங்க தும்மி தெரிச்சிராமன்னு கலைமகள் சொன்னா. அப்ப தும்மி என்ற சொல் நாட்டு சொல்லுதான் என்று கம்பர் சொன்னாரு. துமி என்று சொல்லக்கூடியது நடப்பில் உள்ள சொல் அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக கலைமகளாக இரண்டாவது முறையாக மோர்க்கடையும் பெண்மணியாக காட்சி கொடுத்தார். 3வது முறை எங்க காட்சி கொடுக்கிறா? கம்பருக்கும் குலத்துங்க சோழனுக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பால கம்பர் சேரநாடு போறாரு. அங்க போகையில முன்னாடி இருந்த கவிஞரை நீக்கிட்டு கம்பரை கவிஞராக அவை புலவராக அமர்க்கப்படுறாங்க. அங்க பாருங்க, இது முன்னாடி இருந்த கவிஞருக்கு பிடிக்கவில்லைங்க. ஒரு பதவியில ஒருத்தவங்க இருக்கையில அவங்களுக்கு யாருக்குமே அந்த பதவியில இருக்கவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு அது பொறுக்காது. அப்ப பாருங்க, அவைப்புலவரை உட்கார வட்டியும் அந்த முன்னாடி இருந்த கவிஞர் என்ன பண்றாரு, ஒரு குடிமகனை கூப்பிட்டு கம்பர் நானும் அண்ணன் தம்பி என்று அரசரிடம் போய் சொல்லுன்ற வட்டியும் இந்த குடிமகன் அரசன்கிட்ட போய் சொல்றான், நானும் கம்பரும் கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு. உடனே மக்கள்களும் அரசர்களும் ஏளனமாக பார்க்குறாங்க கம்பரை. அப்போ கம்பர் இரவு தூங்கையில் கலைமகளை துதிக்கிறா. கலைமகளை என்னை குடிமகன் என்று ஊர் மக்கள்கள் ஏளனமாக நினைக்கிறாங்கன்னு கலைமகளை துதிக்கையில் கலைமகள் காட்சி கொடுத்து ஒரு தன் காலில் இருந்த கால் சிலம்பை கலட்டு கொடுத்து நீங்க அரசபை செல்லுங்க, சென்று என் தாய் இறப்பதற்கு முன் ஒரு கால் சிலம்பு என்னிடமும் உன் கால் சிலம்பு என் தம்பி குடிமகனிடம் கொடுத்தா அதை கூப்பிட்டு கேளுங்க வட்டியும். அப்போதான் அந்த குடிமகன் சொல்கிறான், நானும் கம்பரும் கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை, இந்த முன்னாடி இருந்த கவிஞர் தான் என்னை இப்படி பொய் சொல்ல வச்சாருன்னு சொன்னார். அப்போ 3வது முறை அங்கே காட்சி கொடுத்தா. சரி, 4வது முறை அதே சேரன் அரண்மனையில் இந்த கால் சிலம்பு எப்படி வந்துச்சுன்னு சேரநாட்டு மன்னன் கேட்கையில என் தாய் கலைமகள் கொடுத்தா அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த சேரநாட்டு மன்னன் ஏற்கலை. எப்படி கலைமகள் உன்னிடம் கொடுக்க போச்சுன்னு கேட்கையில மறுபடியும் கம்பர் கலைமகளை துதிக்கிறாரு. கலைமகள் காட்சி கொடுத்து ஒத்தக்கால் சிலம்புடன் காட்சி கொடுத்தாள். இது 4ஆம் முறை. ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? உங்களுக்கு புருஷன் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லாங்க. யாரு உங்க புருஷன்? யாரு? மணிகண்டன். விஷயம் எப்படியாவது பொருந்துதா? மணிகண்டனுக்கும் முருகனுக்கும் எப்படி பொருந்தும்? என்ன பேசுறீங்க நீங்க? இதுல என்னத்த குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? உங்க புருஷன் யாரு? மக்கள்கிட்ட கேளுங்க, இல்ல இந்த அண்ணன்ட்ட கேளுங்க. எப்படி சொல்றீங்க? மணிகண்டன் தானே. எப்படி சொல்றீங்க? எங்க சுப்பிரமணிகண்டங்க. சுப்பிரமணி. இதுல என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க? சுப்பிரமணியன் சொன்னீங்களா? அது என்ன சுப்பிரமணியன் சொல்ல வேண்டியது, நம்ம சுப்பிரமணிகண்டன் சொல்லுவாங்க. ஏங்க இதுல என்னங்க தப்பு? அவர் மணிகண்டன் பிரம்மச்சாரிங்க, பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாருங்க. நீங்க ஐயப்பனை சொல்றீங்க. இல்லங்க, நான் சொல்றது சுப்பிரமணியங்க. முருகப்பெருமான். ஆமாங்க, எனக்கு பிடிக்கல. அப்ப நான் பார்த்துட்டு வந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல? சொல்லும் முன் வார்த்தை கேளமா, சொல்லும் மின் வார்த்தை கேளமா, தள்ளாதே சும்மா சொல்லும் மின் வார்த்தை கேளம்மா.
நானும் எத்தனையோ நாரதரை பார்த்திருக்கேன். ஆத்தாடி மரியாதை உங்களுக்கு ஏற்கனவே திருமணமான ஒரு ஆளுக்கு இரண்டாம் தரமா போச்சுறீங்க. ஏமா ஏன் என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சீங்க? என்ன குத்தமா? ஏன் திருமணமான என்னவா? ஏமா ஒரு ஒத்த மாட்டு வண்டி இருக்கு. சரி. அப்ப அந்த ஒத்த மாட்டு வண்டி எம்பிட்டு பாரத்தை தாங்க முடியுமா அம்பிட்டு தான் தாங்கும். அப்ப அந்த ஒத்த மாட்டு வண்டி பாரத்தை தாங்க முடியாத அளவு இன்னொரு மாட்டை பூட்டி பாரத்தை ஏத்துவாங்க. காரணம் ஒரு மாடு தனிஞ்சாலும் இந்த மாடு தாங்கிக்கிறோம். இப்ப ஏத்துறா பாரத்தை. இல்லம்மா, எதுக்கு இந்த மாட்டு வண்டி கதையை சொல்றேன்? பள்ளி தெய்வானை என்பது 2 மாடுகள். அதுக்கு விழுகக்கூடிய மூக்கணாங்கவரு, உங்களுக்கு விழுகக்கூடிய தாய்க்கவரு. வண்டி என்பது வாழ்க்கை. அந்த வண்டி என்பது ஓட்டி செல்வது. ஒரு சமயத்துல பெண்ணாக புறப்படுத்தீங்கல்ல, நீங்களே பொம்பளையா மாதிரி அந்த இரண்டாம் தரமா முடிச்சுக்கோங்க. குடி கொடுப்பது உந்தன் கோத்திரத்தின் முறையா? கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையா? ஆஹா, குடி 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 பரமபுரி சமுத்திர குடி கொடுப்பது உந்தன் கோத்திரத்தின் முறையா? ஓட்டமை சொல்லாமல் உனக்கு நாக்கரை கையிலே செல்லாத போ. ஏமா என்னைய பார்த்து கூட்டி கொடு. யாரை பார்த்து? நான் இப்ப சொல்றேன். என்னைய நீங்க கூட்டி கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு நீ முருகனை கட்டிக்கிற தேவையில்லையா? நீ மணிகண்டனை கட்டிக்கிற தேவையில்ல. மணிகண்டன் சொல்லாதீங்க, அந்த பேரை சொல்லாதீங்க. வேண்டாம், கட்ட வேணாம்ல. அப்புறம் எதுக்கு நீங்க நிக்கிறீங்க? கட்ட வேணாம், வாங்க. அவரே உன்னை கட்டிக்கிடுவார். இதெல்லாம் ஒரு பேச்சு. அவங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? கூட்டி கொடுப்பவரும் கேட்டிருக்கேன், கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. ஏமா இல்லாதவருக்கு இல்லாத கூட்டி தரேன், உங்களுக்கு புருஷன் இல்ல புருஷனை கூட்டி தரேன். இதுல நான் உங்கள்ட்ட வந்து கேட்டேனா எனக்கு புருஷன் வேணும்னு கேட்டேனா? கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்தில் கூட்டி கொடுப்பதைகள் கோத்திரத்திலும் இல்லை. அடி குத்து அந்த கேளம்மா சபாசி மன சிறுமியே என்னைய பார்த்து கூட்டி கொடுக்கறேன் என்று சொல்றேன். அப்படிதான் சொல்லுவேன். இன்று அதிகாலம் சூரியன் உதயத்திற்குள் அப்படி உங்களால முடிஞ்சா சத்தியம் சத்தியம். ஈ நல்லா ஓட்டு. அத்தாடி குறுக்கோழி அதிகமாக இருக்கும் இருக்க நேந்திர மலஞ்சு சாப்பிடும். ஏங்க நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. ஐயோப்பா, நானும் எத்தனை நாரதரை பார்த்துட்டேன். இப்படியா? உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் ஒன்று சொல்றேன். என்னடா? இவரை பார்த்தம்போது உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனா எனக்கு ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி வரிச்சூர் பழனியப்ப ஐயா ஞாபகம் தான் வருது. நீங்க அவங்களெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. ஆமா, அழுவங்காளி எனக்கு தெரியல. அன்புக்குரிய அன்பு. ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தது கிடையாது. மகளிர்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாராண்டி வாராண்டி பாட்டு பாடுவீங்கன்னு கேட்குறாங்க. படிச்சேன் கேட்குறாங்க எல்லாரும், சின்ன பிள்ளைங்களாம். நான் ஏன் இப்பெல்லாம் பேசுறேன் தெரியுமா? ஏன் இப்பெல்லாம் பேசினாதான் இவருக்கு கொஞ்சமாவது ரோசம். ஆத்தாடி, காக்கில எலும்பு 4 சதை தான் இருக்கு. இம்பட்டு ஆட்ட ஆடக்கூடாது. ஆம்பளை அப்படி பேசினாலே அட்டை தருத்திரியா இருக்கட்டும். முருகன் விரைவில் எதிர்பார்ப்போமா? எப்படி வரணும்? அதோ வாராண்டி வாராண்டி விண்ணென்றி பொறுத்தே என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி விண்ணென்றி பொறுத்தே என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி வாராண்டி விண்ணென்றி பொறுத்தே என் மீது எய்தானம்மா. ஓடு அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. நானுந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. நான் உந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா. நானும் உன்மேனி பெண்ணல்லவா. ஓடு ஓடு ஓடு. எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. என்னாலும் உன்மேனி பொன்னல்லவா. எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா. உன்னோடு ஏ, ஏ, ஏ. ஒன்னாக ரா. கண்ணோடு கண்ணாக. அதோ வாராண்டி போடு, போடு, போடு. வாராண்டி விண்ணென்றி பொறுத்தே என் மீது எய்தானம்மா. அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. ஆ,
சந்தோஷம். சிருஷ்டி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு முதல்வனாக விளங்கும் எனது தந்தை சிவபெருமான் நெற்றுக்கண்களிலிருந்து 6 அக்கினி பொறிகளாக அவதரித்தேன். ஏன் ஆணவத்தில் அகங்கார சூரபத்மனை அழிப்பதற்காக. எனது தந்தை சிவபெருமான் கொடுத்த வரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தையே அழிக்க நினைத்தான். அந்த சூரனை சம்காரம் செய்துவிட்டு திருச்செந்தூரிலும், தேவியானை மனம் செய்வதற்காக திருப்பரங்குன்றத்திலும், ஞான பழத்திற்காக குண்டுதோராடல் பழனிமலையிலும், தந்தைக்கு உபதேசிக்க சுவாமி மலையிலும், பக்தர்களை எல்லாம் ரட்சிக்க பழமுதிர் சோலையிலும், ஆறுபடை வீட்டின் கடைசியான திரு தணிகையிலும் அமர்ந்து இந்த தனியாசலத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பாகமரியாலே உங்களே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க இந்த மக்களுக்கு எந்த குறையும் வந்து விடக்கூடாது. எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு வேண்டும் வரங்களை எல்லாம் வழங்கி கொண்டிருப்பவளே, இந்த மக்கள் வேண்டுகிற வரங்களை எல்லாம் அவர்கள் பெற வேண்டும் என்று எனது ஊருக்கு அருகாமையில் இருந்து எனக்கு பாடுவதற்கு வரம் கொடுத்த தாயே பாகமரியாலே, இந்த வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். அருள் புரிய வேண்டும் தாயே. குச்சி குச்சி பாதம் தொட்டு விட்டால் ஆடி வருவாள் அம்மா, ஓடி வருவாள். பாகம்பெரியாள் தேவி நம்மை காக்க வருவாள், நம்மை பார்க்க வருவாள். பாதம் தொட்டு வருவாள், ஆடி வருவாள், அம்மா ஓடி வருவாள். பாகம்பெரியா கொடி இருந்தால் பாடி வருவாள். பாகமரியா
சக்தி பராசக்தி. பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. வீணாகனம் கேட்கின்றது. நாரத மகாமுனிவர் நம்மை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வருகையை அவளோடு எதிர்பார்க்கின்றேன். கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்? கனமும் மறவாமல் தினமூடி இருக்கின்ற மனிதர்களில் சிந்தையூர். ஹலோ மைக் செட். கனலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்? கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையூர். குன்றங்களில் கோயில் கொண்ட வடிவேலன் கண்ட சுகம் என்னவோ. குன்றங்களில் கோவில் கொண்ட வடிவேலல் கண்ட சுகம் என்னவோ. கொண்ட பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் தந்த சுகம் அல்லவோ. கொண்ட பல பேரும் கொஞ்சம் தமிழ் பாடல் தந்த சுகம் அல்லவோ. கடலில் கருவாகி புனலில் உருவான கந்தனூர் எந்த ஊர்? கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையும் மனிதர்களின் சிந்தையூர். மனிதர்களின் சிந்தையும். முருகப்பெருமானே அனந்த கோடி நமஸ்காரம். வர வேண்டும் காணப்பிரியரே, வர வேண்டும். உங்களுடைய வருகை நல்வரமாக தாங்கள் எண்ணி வந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிய என்னுடைய முழு ஆதரவும் இந்த வேளும் என்றும் உங்களுக்கு துணை இருக்கும். வரவேற்பு மர்மான சொல்லுங்க மாமா. இனிதான சுரஞான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே, இசை இசை மேதையே, இசை இசை இனிதான சுரஞான இசை மேதையே, இசை மேதையே, ஆமா ராசா, இசை மேதையே, இசை டும், 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 டும். இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, எனதன்பு குயர்வான எனதன்பு குயர்வான நவயோகியே, எனதன்பு குயர்வான எனதன்பு குயர்வான நவயோகியே, இனிதான இனிதான சுரஞான இசை மேதையே. இருமைக்கு சென்று நேரா ஏது கண்டி, இருமைக்கு சென்று நேரா ஏது கண்டி,
கானப்பிரியரே, தாங்கள் எங்கெல்லாம் சென்றுவதே நன்றி நன்றி தங்கச்சி, எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள், ஏதேது கண்டு வந்தீர்கள் என்பதை தெளிவாக கூறினால் இந்த சிறுவன் கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கிறேன். முருகா, வரும் மார்க்கத்திலே தொண்டை நாட்டிலே குறிஞ்சி நிலத்திலே சிற்றூர் அருகிலே கனி ஒன்று கண்டு வந்தேன். இதுதான் விவரம் முருகா. வருகிற மார்க்கத்தில் கனியை கண்டீர்களா? ஆமா முருகா. எங்கே தாங்கள் கண்டு வந்த கனியின் பெருமைகளை கூறுங்கள், செவியார நான் கேட்டு மகிழ வேண்டும். ஐத்தனா மகனிக்கும் தேன் கதலி வங்கனிக்குமே நினைக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். கதலி வங்கனிக்கு மேல் நினைக்கும் மகனிக்கும் தேன் கதலி வங்கனிக்குமே நினைக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். நான் கனிந்த அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தனக்க வேண்டும் மேல் முருகையா. அந்த எந்திரன் சந்திரனும் மாம வந்தா எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்மையை ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் நீரிடணும். அதை காத்தாக கூத்தாக மாமனை கட்டிக்க சம்மதிக்கணும். முருகா, மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேனினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். நான்கனி இந்த அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தணைக்க வேண்டும். தாங்கள் சொல்வது அதிசயம் மட்டுமல்ல, ஆச்சரியமாக இருக்கிறது காணப்படுகிறே. மாங்கனிக்கும் தேன்கதலி வங்கனிக்கும் மேல் இனிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன். முருகா, அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே மைத்துனரே கண்டு வந்த கனி புலன்களுக்கெல்லாம் சுவை தருமா? ஆமா முருகா. அப்படி என்றால் அக்கனியை பறக்கக்கூடிய பறவைகள் கனியை கண்ட மாத்திரத்தில் பெரிய சந்தேகம் எழுந்து விட்டது. தாங்கள் இருக்கும் பொழுது எனக்கு சந்தேகம் வரலாமா? தாங்களோ சகலத்தையும் கற்றவர். அப்படிப்பட்ட மைத்துரையின் அருகாமையில் இருக்கும் பொழுது எனக்கு ஏதோ சந்தேகம் வந்து விட்டது. எப்படி சந்தேகம்? எப்படிப்பட்ட சந்தேகம்? ஆமா, பச்சைகள்